Hello students, welcome back to our channel மாணக்கராசிரியர். இன்னைக்கு இந்த வீடியோவில் 9ஆம் வகுப்பு முழாண்டு தேர்வு ஏப்ரல் 2025 அறிவியலுக்கான ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். நமக்கு 9th ஸ்டாண்டர்ட் ஆனுவல் எக்ஸாமினேஷன் ஏப்ரல் 2025 9th சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் டோட்டல் மார்க் வந்து 75 மார்க்கு. இதில் பார்த்தீங்கன்னா 1 மார்க் வந்து 12 1 மார்க் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி இந்த கொஸ்டின் பேப்பரில் கூடிய கொஸ்டின்லாம் ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வந்து நம்ம கொஸ்டின்ஸ் தான் ரிப்பீட் ஆகும். இதில் ஏதேனும் 7 வினாக்களுக்கு விடையிலி வினாயன் 22 கட்டாய வினா 7 × 2 14 திசைவேகம் வரையறு, மின்னோட்டம் வரையறு, அதன் அலகினை தருக, பிளம்பிங் இடக்கை விதியினை கூறு, பதங்கமாதல் வரையறு. CCl4 நீரில் கரைவதில்லை, ஆனால் NaCl நீரில் கரைகிறது, காரணம் கூறு. தவளைகள் இருவாழ்விகள் என்று அழைக்கப்படுவது ஏன்? இது ஒரு முக்கியமான வினா. மனித சிறுநீரகத்தின் ஏதேனும் 2 பணிகள் குறிப்பிடுக. கலப்படம் என்றால் என்ன? மறுசுழற்சி செய்யப்பட்ட நீரின் பயன்கள் யாவை? நெக்ஸ்ட் வந்து விளக்கு ஒன்றின் வழியாக பாயும் மின்னோட்டம் 0.2A. அதே மாதிரி விளக்கு 1 மணி நேரம் எரிந்திருந்தால் அதன் வழியே பாய்ந்த மொத்த மின்னோட்டத்துடைய மதிப்பு என்ன? அடுத்து பார்த்தீங்கன்னா நிறை மற்றும் எடையினை வேறுபடுத்துக. 33வது கட்டாய வினா கடல் நீரில் நீந்துவது ஆற்று நீரில் நீந்துவதை விட எளிதாக இருப்பது ஏன்? அதே மாதிரி பாஸ்கல் விதியினை கூறு. சோனார் வேலை செய்யும் விதியினை எழுதுக. டிண்டால் விளைவு மற்றும் ப்ரௌனின் இயக்கம் ஆகியவற்றை தகுந்த வரைபடம் விளக்குக. உலோக கலவை என்றால் என்ன? உலோக கலவையின் நன்மைகள் 2 கூறு. மீன்களுடைய சிறப்பு பண்புகளை ஏதேனும் 5 பட்டியலிட ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் நீராவி போக்கு வரைகிற நீராவி போக்கின் அவசியத்தை எழுதுக. அதே மாதிரி புதியதாக பிறந்த குழந்தைக்கு 12 மாத வயது வரை குழந்தைக்கு நோய் எதிர்ப்பு திறன் விட்ட அட்டவணை எழுதுக. தேனினுடைய மருத்துவ பண்பு நல்லா பார்த்துக்கோங்க, கம்பல்சரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அனைத்து வினாக்களுக்கு விடையிலி இதில் பார்த்தீங்கன்னா 3 × 7 21 ஜூலின் வெப்ப விளைவின் அடிப்படையில் வேலை செய்யும் கருவிகள் 2 கூறு. மின்னோட்டத்தினை அளவிட பயன்படும் கருவியின் பெயர் என்ன? அவை மின்சுற்றில் எவ்வாறு இணைக்கப்பட வேண்டும்? உருப்பெருக்கம் என்றால் என்ன? சமன்பாட்டை எழுது. சூரிய மண்டலத்தில் உள்ள கோள்களை பற்றி குறிப்பு வரைக. காரங்களின் பயன்கள் 4 எழுது. அமிலமலை எப்போது ஏற்படும்? புறவேற்றுமை வடிவத்துவம் வரையறு. அதே மாதிரி கார்பன் அயனி சேர்மம் உருவாக்குவதில் ஏன்? இதெல்லாம் முக்கியமானது. பயாலஜியில் பொறுத்த வரைக்கும் மனிதனுடைய உணவு பாதையினை உரி அல்லது உணவு பாதுகாப்பு பொருளாக உப்பு பயன்படுத்துவது ஏன்? IUCN என்றால் என்ன? அதன் தொலைநோக்கு பயன்கள் யாவை? பார்வைகள் யாவை? நீர் சுழற்சி என்றால் என்ன? ஸோ இந்த கொஷின் பேப்பரோட கொஷின் எல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ இதான் 9th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் ஆனுவல் எக்ஸாமினேஷன் ஏப்ரல் 2025 தமிழ் மீடியத்துக்கான ஒரிஜினல் கொஷின் பேப்பர். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.